மனிதனுக்கு எந்த விளக்கமாக இருந்தாலும், எந்த ஞானமாக இருந்தாலும், எந்த கல்வி அறிவாக இருந்தாலும் அவன் இரண்டு வழிகளில் தான் பெறுகிறான். ஒன்று அவனுடைய புலன்கள் வழியாய் பெறுகிறான். கண், காது, மூக்கு போன்ற புலன்களின் வழியாக, ஐம்புலன்கள் என்கிறோம். அந்த ஐம்புலன்களின் வழியாக பெறப்படுகிற அறிவு முதல் வகை. இரண்டாவது மனிதனுடைய அறிவாற்றல், அவன் மூளை, அவன் சிந்தனை, இது இரண்டாவது. ஆனால் இந்த இரண்டின் மீது மட்டுமே எல்லா விதமான ஞானங்களும் கிடைத்து விடாது. புலன்கள் ஒரு கட்டுப்பாடுடையவை. புலன்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு அப்பால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுகளுக்கு அப்பால் உள்வாங்க முடியாது, அவதானிக்க முடியாது. அறிவாற்றலும் அப்படித்தான். ஒரு குறிப்பிட்ட இடம் வரைதான் மனித அறிவு சிந்தனையை தூண்டும், சிந்திக்க முடியும். அதற்கு அப்பால் சிந்திக்க முடியாது. அதனால்தான் மனித அறிவை குறுமதி என்று சொல்லுவார்கள். அது சிற்றறிவு, அவ்வளவுதான். எனவே இவன் புலன்களாலும் பெற முடியாததை, அறிய முடியாததை, இவன் அறிவாற்றலாலும் விளங்க முடியாததை இவன் புரிந்து கொள்ள மூன்றாவது ஒன்று தேவை. அதைத்தான் முஸ்லிம்கள் தாங்கள் நம்புகிற வஹி என்று சொல்லக்கூடிய இறைவன் வழியாய் வழங்கப்படுகின்ற முடிவுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். புலன்கள் பொய் பேசும், புலன்கள் தவறிழைக்கும், புலன்கள் தவறிலை இட்டு செல்லும், அறிவாற்றல் தவறான சிந்தனையை தரும், கெட்டதை கூட நல்லது என்று சொல்லும். புலன்கள் தோற்கும் இடத்தில், அறிவு தோற்கும் இடத்தில் என்றைக்கும் உலகம் அழியும் நாள் வரை தோற்காத நன்மைகளை மாத்திரம் வழிகாட்டுவதற்கு பெயர் வஹி என்று சொல்லுகிறோம். அல்லாஹுவின் வழியாய் இந்த மண்ணிற்கு வழங்கப்பட்ட முடிவுகள். அது மார்க்க முடிவுகள் என்று சொல்லுங்கள், ஷரியத் என்று சொல்லுங்கள், இஸ்லாம் என்று சொல்லுங்கள், அதற்கு பெயர் தான் வஹி. புலன்களும் அறிவாற்றலும் தோற்கும் இடத்தில் வஹி வெற்றி வரும். இந்த உலகத்தில் யாருக்கும் எல்லாம் தெரியும் என்று தான் ஒருவன் அறிவாற்றலில் பூரணம் பெற முடியாது. அரபியனுடைய பிரபலமான ஒரு மொழி சொல் உண்டு, ஒரு வழக்கு உண்டு. மனிதா மினல் இல்மி காயதஹு ஃபகத் அத்ஹர மின் ஜஹ்லிஹி நிஹாயதஹு. எல்லாம் தெரியும் என்று அறிவின் எல்லை வரை எனக்கு உண்டென்று எவன் பாதிடுகிறானோ அவன் அறியாமையின் உச்சகட்டத்திலே இருக்கிறான் என்பதுதான் யதார்த்தம். உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. அவர்களுடைய அறிவு முடியக்கூடிய இடத்தில் நம்ம